அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொடமிளகா பன்னீர் சாதங்க. இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற லைக் கண்டிப்பாக நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேங்க. ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் குக் ஃபார் மை செல்லம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணியிருக்கிறேன். இதில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா நிறம் மாறணும், அந்தளவுக்கு வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கினதையுமே இதில் ஒரு தக்காளி சேர்த்துடலாங்க. கட் பண்ணி தக்காளி, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு தக்காளி நல்லா குழஞ்சி வரணும். இஞ்சி பூண்டு பச்சை மணம் போகணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கறி மசாலா பொடி சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விடுங்க. இதில் கட் பண்ண பன்னீர், சின்ன குடமிளகாய் இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துட்டு வதக்கி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைங்க. ரொம்ப வேக வச்சிடாதீங்க. குடமிளகா கொஞ்சம் க்ரன்ச்சியாக தான் நல்லாயிருக்கும். இதில் 1/2 கப் சாதம், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இது சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. சூப்பரான பன்னீர் வித் கேப்சிகம் ரைஸ் ரெடி. லாஸ்ட்டாக கசூரி மேத்தி தூவிடுங்க.